வெல்கம் டு நிசா கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி மட்டன் முர்த்தபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டனை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தாளிக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ், இது கூடவே கேரட்டும் சேர்த்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ குக்கரை வச்சு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். சின்னதாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நம்ம வதக்கிறதுனால சீக்கிரமாக இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடும். இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்ச காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். மூடி ஒரு 6-7 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வெந்துடணும். 6-7 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எந்த ஒரு தண்ணி இல்லாமல் ட்ரையாக நல்லா இருக்கணும். மசாலா மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம். 2 சைடும் மடித்து விட்டு திரும்ப இந்த சைடு 2 சைடும் மடித்து விட்டுக்கணும். மடித்து இப்போ கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடு வரணும். சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான மட்டன் முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.